அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தரப்போ காரைக்குடிக்கு வராரு. அங்க ஒரு பணக்காரர் வீட்ல தங்குறாருங்க. வீட்டுக்குள்ள போனதும் எல்லா சைடும் வெளிநாட்டு பொருட்கள் மட்டும்தான் இருக்கு. வெளிநாட்டு நாற்காலி, வெளிநாட்டு விளக்கு அப்படின்னு முழு வீடுமே வெளிநாட்டு அலங்காரமா பண்ணி வச்சிருக்காங்க. அத அமைதியா பார்த்த காந்தி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இந்த அலங்காரத்துக்கு செலவு பண்ண காசுல பாதியை என்கிட்ட கொடுத்திருந்தா நம்ம நாட்டு பொருட்களை வச்சு இதை விட இன்னும் அழகாகவே அலங்கரிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னதும் பணக்காரர் தலைகுனிறாருங்க. சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வராரு காந்தி. இந்த முறை அதே வீடுதான். ஆனா ஒரே ஒரு மாற்றம் தான். வீட்டுக்குள்ள ஒரு வெளிநாட்டு பொருட்கள் கூட இல்ல. எங்க பார்த்தாலும் சுதேசி பொருட்கள் மட்டும்தான் இருக்கு. சுதேசி பொருட்கள்னா நம்ம நாட்டுல தயாரிக்கிற பொருட்கள். அது பார்த்த காந்தி, வெள்ளையரை எதிர்ப்பது மட்டும் தேசபக்தி கிடையாது, நம்ம நாட்டை ஆதரிப்பதும் தான் உண்மையான தேசபக்தின்னு அவரை மனசார பாராட்டுறாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? காந்தி போராடினது பிரிட்டிஷ்க்கு எதிரா மட்டும் கிடையாது, நம்ம மனசுல இருந்த அடிமைத்தனத்துக்கு எதிராகவும் தான்.